அபிநயா என்னும் நான் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்காக வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சி அமைப்பையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதியளித்தேன். ஹலோ ஒவ்வொரு பொருளும் ஒன்று ஒன்று வச்சுக்கோமா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் கேள்வி எதுவும் கேட்காம இருந்தீங்கன்னா போதும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னா மக்கள் நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. வர்றவங்க யாரும் நிறைவேற்றுறது இல்லை. எத்தனை கொடுத்துருக்கீங்க? சொல்லுங்க வணக்கம். சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நடைபெறவிருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அபிநயா என்கிற நான் போட்டியிடுகிறேன். அதற்கான வேட்புமனு தாக்கல் இப்போ ஆட்சியரை சந்திச்சு நாங்க கொடுத்துட்டு வரோம். கேள்விகள் இருந்தா கேளுங்க. தொகுதியை போட்டிடுறீங்க, தொகுதிக்கான திட்டம் யாராவது என்ன செய்ய போறீங்க? இது என்னுடைய சொந்த தொகுதின்றதால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்றது முழுமையா எனக்கு தெரியும். விக்கிரவாண்டினாலே நந்தன் கால்வாய் திட்டம்ன்றது எல்லாருக்கும் அறிஞ்ச ஒரு விஷயம். அந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை நம்ம முன்னின்று செயல்படுத்தி முடிச்சாலே பல நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு விவசாய நீர் வசதி அங்க கொண்டு போய் சேர்க்கலாம். விவசாயம் செழிச்சாலே போதுமே, எல்லா கிராமங்களும் செழிப்பா இருக்கும். அது செழிக்கிறது மூலமா கரும்பு விவசாயம் மேம்படும், நெல் விவசாயம் மேம்படும். இது மட்டும்தான் இருக்கு. இதுக்கான தொழிற்சாலைகள் இல்ல, அதை மதிப்பு கூட்டு பண்றதுக்கு தொழிற்சாலைகள் இல்ல.
சோ அந்த தொழிற்சாலைகளையும் நாங்க மேம்படுத்துவோம். அப்புறம் அதுக்காக சேகரிச்சு வைக்கிறதுக்கான கிடங்குகளும் இந்த முழு விக்கிரவாண்டியிலும் கிடையாது. அந்த கிடங்குகளையும் நாங்க மேம்படுத்துவோம். அது இல்லாம மேம்பாலங்கள் இல்ல விக்கிரவாண்டியில. இந்த வாகன நெரிசலை குறைக்கிறதுக்கான மேம்பாலங்கள் நாங்க கட்டுறதுக்கான முன்னெடுப்பு எடுப்போம். நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப கூட பாருங்க, நான் ஒரு பெண்ன்றதால இத பதிவு பண்றேன். கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் குடிச்சிட்டு 30க்கும் மேற்பட்டவர்கள் இழந்திருக்காங்க. அப்பன்னா 30 தாலிகள் இன்னைக்கு அறுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்ன? ஆண்டுகிட்டு இருக்க கட்சி தான். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டாஸ்மாக் பொருளாதாரம் மட்டும்தான். இத வச்சு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு கேவலமான நிலைதான் இன்னைக்கு இருக்கு. இத ஒண்ணு சரி பண்ணிட்டாலே போதும். நான் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கக்கூடிய பட்சத்துல மக்களோட நின்று மக்களோட கை சேர்த்து அவங்களுடைய பலத்தை என்னுடைய பலத்தையும் சேர்த்து இந்த டாஸ்மார்க்க மூடுவேன். இந்தியா தமிழ்நாடு முழுவதும் மூடுறதுக்கான நாங்க நடவடிக்கை எடுப்போம். உறுதியா இந்த விக்கிரவாண்டியிலேயாவது எனக்கு முன்னாடி என்ன சுற்று வட்டாரத்துல இந்த டாஸ்மார்க்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலோ இல்ல மருத்துவமனைகளுக்கு அருகிலோ இல்ல நெடுஞ்சாலைகள்லயோ இருக்க டாஸ்மார்க்லாம் உறுதியா நானே பிரச்சாரம் பண்ணி எடுத்துருவேன். விக்கிரவாண்டி தொகுதியில பனை தொழிலாளிகள் அதிகமா இருக்காங்க. கல் இருக்க அனுமதி கேட்டு நீண்ட காலமா பனை தொழிலாளிகள் போராடி வராங்க. நீங்க வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனா இது குறித்து சட்டமன்றத்தில் உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? உறுதியா நாங்க பனை தொழிலாளர்களுக்கான போராட்டமே இப்போ ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்புதான் நடத்தணும். விழுப்புரத்துல பழைய பேருந்து நிலையத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எங்க கிட்ட அதிகாரம் மட்டும் கொடுங்க, நாங்க எல்லாத்துக்கான போராட்டங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம், ஆர்ப்பாட்டங்கள் தான் பண்றோம், எங்களால முடிஞ்ச அளவு மனுக்கள் கொடுக்கறோம். ஆனா ஒரு அதிகாரத்துக்கு எங்க கையில கொடுக்கும் போதுதான் அதை நிறைவேற்றி காட்ட முடியும். தருமபுரியில பாமக தோல்விக்கு முக்கிய காரணமா இருந்து உங்களோட வாக்கு தான் அப்படிங்கிறாங்க. அதனால விக்கிரவாண்டியும் பாமக போட்டி. ஏன் பாமக மட்டும் சொல்றீங்க? மும்முனை போட்டி தானே இது. எங்களுக்கு முன்னாடி எந்தெந்த கட்சிகள் நிக்குதோ அதை எதிர்த்து எல்லாரையும் எதிர்த்துதான் போட்டி. இது எங்களோட வெற்றி கணக்கு துவங்குறதுக்கான ஒரு நேரம். அதனால உறுதியா 2 பேரையும் எதிர்த்து போட்டிட்டு சண்டை செஞ்சு நாங்க பாத்தீங்கன்னாக்கா ஓட்டு பிரிப்பு திமுக ஜெயிச்சாங்கன்னு சொல்றாங்க. இப்போ இந்த விக்கிரவாண்டியும் அதே நிலைமை தானே. ஓட்டு பிரிப்புனால இல்லைங்க, மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அப்படி யோசிக்கணும். இப்ப நாங்க நிக்கிறதால ஓட்டு பிரிஞ்சிருச்சுன்றீங்க. இப்ப எதிர்கட்சிக்கு அந்த ஓட்டு போயிருக்கும் இல்லையா? அப்ப இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல அந்த எதிர்கட்சி ஏன் நிக்கல? ஒரு எதிர்கட்சினா அவங்களுடைய கடமை என்ன? மக்களுக்காக துணி நின்று ஆளுகின்ற கட்சியை கேள்வி கேட்கணும். அவங்க செய்யக்கூடிய திட்டங்கள் ஏதாவது மக்களுக்கு இடையூறா இருந்ததுன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும். அப்ப அப்படிப்பட்ட கட்சி அப்படி இன்னைக்கு என்ன சொல்லுது? ஆளுங்கட்சியினுடைய அராஜகத்தின் காரணமாக அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எங்களுக்கு பிடிக்காததன் காரணமாக நாங்க விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு தான் அந்த ஓட்டுகள் நீங்க சொல்றீங்க இல்லையா, உங்க கணக்குப்படி பெரியதுன்னு சொல்றீங்க ஓட்டு. அப்ப அங்க போயிருக்கோம். அப்ப அது வீணான ஓட்டுகள் தானே. இந்த தேர்தல் மூலமா அவங்க அதை நிரூபிச்சுட்டாங்க இல்லையா? அதனால ஓட்டு எல்லாம் பிரிக்கல, மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தேசிய அரசியலை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றதுதான் அர்த்தம். விக்கிரவாண்டி பை எலெக்ஷன்ல உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? நீங்க எத்தனை ஓட்டு வித்தியாசம் வெற்றி நம்புறீங்க? முதல்ல பதிவாகட்டும்னா பதிவான ஓட்டு எவ்வளவுன்னு தெரிஞ்சாதானே நாங்க வெற்றி எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால உறுதியா வெல்லுவோம். 100% உறுதியா நாங்க இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வென்று முடிப்போம். எங்க கட்சி மாநில அங்கீகாரம் பெற்று வரக்கூடிய முதல் தேர்தல். அதனால எங்களுடைய தம்பி தங்கைகள்ட்ட இருக்க முழு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் நாங்க இந்த தேர்தல் களப்பணியில காட்டுவோம். உங்களுடைய பிரச்சாரம் எதை மையமா கொண்டது? மெயினா இங்க நிறைய விக்கிரவாண்டினாலே கிராமங்கள் தான் அதிகமா இருக்கு. அதனால அந்த கிராமங்கள் தோறும் இருக்கக்கூடிய மெயினான பிரச்சனைகளை நாங்க சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்போம். அதுவும் இல்லாம எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, ஆளுங்கட்சியில இருந்தும் சரி, எதிர்கட்சியில இருந்தும் சரி, கூட்டணி கட்சியில இருந்தும் சரி. அப்போ இப்பயும் அதே ஒரு வேட்பாளரை அதே ஒரு மாற்று கட்சியினை சார்ந்த ஆளுகின்ற கட்சியை சார்ந்த ஒரு வேட்பாளர் வந்தா 10ஓடு 11 தான் ஆகும். அவங்களால எதிர்த்து ஏதாவது குரல் கொடுக்க முடியுமா? இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுக்காத குரலையா அவங்க செஞ்சு முடிக்காததே அந்த ஒருத்தர் போய் செஞ்சிட போறாரு. அந்த விஷயம் மக்கள் மனசுல நிறையவே இருக்கு. அதை நாங்க தூண்டி விட்டா போதும். 1-to-1 பேசுறது மூலியமா நெருங்கி அவங்க கிட்ட பிரச்சாரம் பண்றது மூலியமா நாங்க இதை கொண்டு போய் சேர்த்து வெற்றி பெறுவோம். தேங்க்யூ.